வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அத்தியாயம் 61. ஒரு தடவை கண்ணதாசன் நாத்திகனாக இருந்தப்போ கம்பராமாயண புக்கை கொடுத்து எரிக்க சொன்னார். அவர் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு எரிக்க போகும்போது, எரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு புக்கை படிச்சிடலாமே, படித்து பார்த்துட்டு எரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த புக்கை புதுசாக படித்து பார்க்குறாரு. படித்ததை பார்த்ததுக்கப்புறம் அந்த புக்கை வச்சுட்டு சாஷ்டாங்கமாக அந்த புக்கு மேலே விழுந்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஆத்திகனா மாறிட்டார். இது என்னென்னா, என் தம்பி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு எந்தெந்த கோயிலேருந்து ஒரு படம் கொண்டு கொடுத்தாலும் அது வாங்கி வச்சுருவான். வீட்டில் வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கோயில் மணியோட கையில் ஒரு பெரிய மணி வச்சுருப்பான். கற்பூரத்தட்டு கையில் இருக்கும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா அவனை மாதிரி மந்திரம் சொல்கிறதுக்கு 100 ஆட்கள் கிடையாது. மந்திரம் சொல்லிக்கிட்டு கற்பூரத்தட்டு, ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு சுற்றுவான். நான் அப்படியே அப்போ வாக்கிங் போவேன். காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சீட்டு அடிப்பார், தம் அடிப்பார். வாசலில் உட்காந்து தம் அடித்து போய் ஊதிக்கிட்டு இருப்பார். இவன் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவான்னா எல்லா சாமிகிட்டையும் மந்திரம் சொல்லிட்டு வாசல் நான் நின்றுக்கிட்டே இருப்பேன். சரி, இப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், போன டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். நான் நீங்கள் சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடாதீங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம், என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடும். நமக்கு அதெல்லாம் ஈடுபாடு கிடையாது. வீட்டில் கூட போய் கூப்பிட்டாங்கன்னா கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். யாரை கூப்பிட்டா கூட போவேன். கிண்டல் கேள்வி பண்ணுறது கிடையாது. அது அவங்களோட விருப்பம். அதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு தடவை சொல்கிறான், நான் தான் சாம்பிராணி போயெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்கள் போய் ஏன் விடுறீங்க அப்படின்ட்டு. ஏன் உன் போய் டிஸ்டர்ப் பண்ணுதாடா அப்படின்னு ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆத்திகனாக இருந்து நாத்திகனாக மாறுறதும் உண்டு, ஆத்திகனாக இருந்து நாத்திகனாக மாறுறதும் உண்டு. ஏன்னா இதெல்லாம் விட கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம மனுஷனாக மாறி இருக்கோமா இல்லையா? அப்படி மாறலைன்னா சாம்பிறீங்களோ இல்லையோ, நாத்திகனாரிங்களோ இல்லையோ, ஆத்திகனாரிங்களோ, மனுஷனாக மாறுங்க, மனுஷனாக இருக்க பாருங்க. வணக்கம்.